என்னைக்கு முகூர்த்த நாள் குறிக்கிறீங்களோ அந்த நாளில் சூரியன் நிற்கக்கூடிய நட்சத்திரத்தை இந்த நடுக்கட்டத்தில் போடணும். அந்த சூரியன் நட்சத்திரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நட்சத்திரமும் சூரியன் நட்சத்திரத்துக்கு அடுத்த இருக்கக்கூடிய நட்சத்திரமும் இந்த நடுக்கட்டத்தில் ஃபில் பண்ணணும். உதாரணத்துக்கு ரோஹிணினா ரோஹிணிக்கு முன்னாடி கார்த்திகை, ரோஹிணிக்கு அடுத்து வந்து மிருகசீரிடம், இந்த மாதிரி வந்து ஃபில் பண்ணணும் நடுக்கட்டத்தில். இதுதான் ஃபஸ்ட்டு செய்யணும். இதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு அடுத்து வரக்கூடிய நட்சத்திரங்களை இப்படியே வந்து இடது பக்கமாக வந்து சுற்றி வரணும். மிருகசீரிடத்துக்கு அடுத்து திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், ஹஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுசம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, அஸ்வதி, பரணி. இப்படி வந்து இந்த நடுக்கட்டத்திலேருந்து அப்படியே ஒரு இடது பக்கமாக சுற்றி இங்கே வந்து முடியும். நடுக்கட்டத்தில் ஸ்டார்ட் பண்ணி இப்படி வந்து இடது பக்கமாக சுற்றி கடைசி வந்து இந்த மேலே இருக்க கட்டத்தில் வந்து முடியும். இப்படி தான் வந்து விவாக சக்கரத்தில் நட்சத்திரம் ஃபில் பண்ணக்கூடிய முறை. இது ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணிடணும். இதுக்கு பேர் தான் விவாக சக்கரம். இதில் நடுவில் இருக்கிறது தான் சூரியன் என்ற நட்சத்திரம். இதுக்கு ரைட் சைடில் இருக்கிறது கிழக்கு, அதாவது திசைகளில் கிழக்கு திசை. லெஃப்ட் சைடில் உள்ளது வந்து மேற்கு திசை, மேலே இருக்கிறது வடக்கு திசை, கீழே இருக்கிறது தெற்கு திசை. இந்த தென் கிழக்க என்ன சொல்கிறோம் அப்படின்னா அக்னி மூலைன்னு சொல்கிறோம். அதே மாதிரி தென் மேற்க வந்து கன்னி மூலை அப்படின்னு சொல்கிறோம். வட மேற்க வந்து வாயு மூலைன்னு சொல்கிறோம். வட கிழக்க வந்து ஈசானிய மூலைன்னு சொல்கிறோம். இதை வந்து புரியுதான்னு பாருங்கள். இதுதான் விவாக சக்கரம். இப்போ விவாக சக்கரம் நட்சத்திரங்களை ஃபில் பண்ணி எப்படி அமைக்கிறது அப்படின்னு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு அடுத்து நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா சூரியன் என்ற நட்சத்திரத்தை ஃபில் பண்ணியாச்சு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சூரியன் என்ற நட்சத்திரம். ரெண்டாவது வந்து சந்திரன் அந்த நாளில் வந்து எந்த நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு பார்க்கணும். 6/6/2025 சூரியன் என்ற நட்சத்திரத்தை நடுவில் ஃபில் பண்ணியாச்சு. சந்திரன் என்ற நட்சத்திரம் வந்து சித்திரை நட்சத்திரம். அப்போ சந்திரன் என்ற நட்சத்திரம் எங்கே வருது அப்படின்னா இங்கே வருது, சித்திரை நட்சத்திரமாக வருது. இப்போ இந்த ரோஹிணியும் சித்திரையும் பொருந்துமா பொருந்தாதா அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இந்த ப்ளூ கலரில் போட்டிருக்கேன்ல, ப்ளூ கலரில் எழுதியிருக்க நட்சத்திரம் எல்லாமே வந்து பொருந்தாத நட்சத்திரங்கள். இந்த ப்ளூ கலரில் இருக்கிற எல்லாமே வந்து பொருந்தாத நட்சத்திரங்கள். இப்போ உதாரணத்துக்கு ரோஹிணி வந்து ப்ளூ கலரில் இருக்குது, சித்திரையும் ப்ளூ கலரில் வருது அப்படின்னா இந்த 2 நட்சத்திரமும் பொருந்தவில்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இதே இது வந்து சித்திரை வராமல் அனுச நட்சத்திரம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அனுசம் வந்து பிளாக் கலரில் நான் ஃபில் பண்ணியிருக்கேன். அப்போ கருப்பு கலர் இங்கில் ஃபில் பண்ண நட்சத்திரங்கள் எல்லாமே பொருந்தி வரக்கூடிய நட்சத்திரங்கள். இப்போ ரோஹிணி நட்சத்திரத்துக்கு எதெல்லாம் பொருந்தி வரும் அப்படின்னா இந்த கருப்பு கலர் எழுத்தில் இருக்கக்கூடிய எல்லா நட்சத்திரமும் ரோஹிணி நட்சத்திரத்துக்கு பொருந்தி வரும். சந்திரன் என்ற நட்சத்திரம் வந்து இந்த கருப்பு கலரில் இருக்கக்கூடிய இடத்துல வரணும். அதாவது வடக்கு திசையை குறிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரம், ஈசானிய மூலையில் இருக்கக்கூடிய நட்சத்திரம், கிழக்கு திசையில் இருக்கக்கூடிய நட்சத்திரம், கன்னி மூலையில் இருக்கக்கூடிய நட்சத்திரம், இது எல்லாமே வந்து பொருந்தி வரக்கூடிய நட்சத்திரம். இதில் ஏதாவது நட்சத்திரம் சந்திரன் என்ற நட்சத்திரமாக வந்தது அப்படின்னா ரோஹிணிக்கு இந்த நட்சத்திரம்